ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை ஆராதனை வேளைக்கும் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமென், ஆமென். ப்ளீஸ் விசிட்டர். ஓகே, தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய சமூகத்திலே நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனையை தேவன் நமக்கு கொடுத்தார். ஆமென். நேற்றைக்கு இந்த பாடல்களெல்லாம் நாங்கள் எடுக்கும் பொழுது நாங்கள் இதெல்லாம் உணரலை. இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் இருந்ததை நம்மளால் உணர முடிந்தது. அவர் நம்மை நடத்தின விதம் அதிசயம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்கு திரும்ப திரும்ப தேவன் அறிக்கையிட்டது போல நான் உணர்ந்தேன். நான் உன்னோடு ஒரு எபினேசராய் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு எபினேசர். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதமும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 46 சங்கீதம் 11 வசனம். தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம். அதை ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை வைத்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரர் அல்ல. இன்றைக்கு ஒன்று, நாளைக்கு ஒன்று, இந்த மாதத்தில் ஒன்று, அடுத்த மாதத்தில் ஒன்று பேசுகிறவர் அல்ல. தேவன் நம்மளோடு கூட அவர் தொடர்ந்து அவர் இடைப்பட்டு கொண்டே வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என் கரம் உங்களோடு கூட இருக்கிறது. என்னுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. என்னுடைய மகிமை உங்களோடு கூட இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா என்பதாய் தேவன் அநேக வாக்குகள் மூலியமாய் அதை நமக்கு உறுதிப்படுத்தி கொண்டே அவர் வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 46 சங்கீதம் 11 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஆமென். நம்மளோடு இருப்பார், இருக்க போகிறார் என்பதாய் அல்ல. ஆமென், இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர். ஆமென், ஆமென். ஒரு வல்லமை உள்ள தேவன் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார், நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொண்டால் இந்த வார்த்தை நமக்குள்ளே பலன் உள்ளதாய் மாறும். நம்மளோடு இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம் குடும்பத்தோடு இருக்கிறார். ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம் குடும்பத்தோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம் பிள்ளைகளோடு அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்முடைய சபையிலே நம் நடுவிலே அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஆமென். அதனால நமக்கு எந்த சேதமும் ஏற்படுவதில்லை. இப்போ இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அநேக துர்ச்செய்திகளை நம்ம கேட்கிறோம். கடந்த வாரத்தில் ஏர் இந்தியா ஃப்ளைட்டு கிராஷ் ஆனதை நம்ம அறிந்து இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சுத்த கிருபை நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பது. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சுத்த கிருபை. ஏன் தெரியுமா? நான் இன்றைக்கு அறிக்கை எடுக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளை பாதுகாக்கிறவர், தேசத்தை பாதுகாக்கிறவர், குடும்பத்தை பாதுகாக்கிறவர், நம்முடைய சபையை பாதுகாக்கிறவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி. ரீபா ரலாபா ஷேரே ரேமே ரேரே ரேகா தரலபா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலம். அந்த அடைக்கலத்தினால தான் இன்றைக்கு நம்ம எழும்பி நம்ம நிற்கிறோம்.
ஆமென். அவர் நமக்கு அடைக்கலமாய் அவர் இருக்கிறார். அவர் நமக்கு பாதுகாப்பாய் கோட்டையாய் அவர் இந்த இடத்துல அவர் நமக்கு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? நீங்களும் நானும் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? ஆமென். அவரை அனுபவித்தால், அவர் நம்மோடு இருந்தால், நாம் அவரோடு இருந்தால் இந்த வார்த்தையை தைரியமாய் சொல்ல முடியும். ஆமென். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடையதா இருந்தால், என்னுடையதா இருந்தால் இந்த வார்த்தையை தைரியமாய் சொல்ல முடியும். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். உலகத்தில் இருக்கிறவங்க இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? ஆமென். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவங்க இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? ஆமென். துணிகரமாய் காரியங்களை நடப்பிக்கிறவர்கள் தைரியமாய் சொல்ல முடியுமா? சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய கிருபையை உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை சொல்ல நீங்க எனக்கு பலத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த தைரியத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நம்பிக்கை இல்லை, அவர்களுக்கு விசுவாசம் இல்லை, அவர்களுக்குள்ளே ஒரு சந்தேகம். தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா? ஆமென். தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா? சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? என் குடும்பத்தோடு இருக்கிறாரா? என் சபையோடு அவர் இருக்கிறாரா? அப்படின்னு அநேக கேள்விக்குறியோடு இன்றைக்கு ஜனங்கள் அலைகிறார்கள். அப்படி இருந்தா ஏன் எனக்கு இதெல்லாம் ஏற்படுவானே, ஏன் ஏற்படுவானே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவர்களுக்குள்ளே இருக்கிற. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த உலகம் ஒரு போராட்டமான உலகம்தான். இந்த உலகம் ஒரு போராட்டமான உலகம்தான். அந்த போராட்டமான உலகத்தில் போராடி தான் நம்ம வாழணும், ஜெயிக்கணும், ஓடணும். ஆனால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் நம்முடைய அறிக்கை மாறுதலாய் அது வரும். ஆமென். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்றால் நான் எப்படி அறிக்கையிடுவோம் அப்படின்னா, சங்கீதக்காரன் 118 சங்கீதம் 6 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமென். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பாரானால், ஆமென், சேனைகளின் கர்த்தர் ஒரு குடும்பத்தோடு இருப்பாரானால், சேனைகளின் கர்த்தர் ஒரு சபையோடு இருப்பாரானால் அந்த மனிதனுடைய அறிக்கை என்னவா இருக்கும் தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தா என்ன போராட்டம் வரட்டுமே, என்ன பயமுறுத்துதல் வரட்டுமே, ஒரு கூட்டம் நமக்கு எதிராக எழும்பி கொக்கரிக்கட்டுமே, ஆமென், ஹல்லேலூயா, மார்பு தட்டி நம்மளால சொல்ல முடியும், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஒரு கூட்டம் நம்மளை எதிர்க்கும் பொழுது தைரியமாய் நம்மளால நிமிர்ந்து சொல்ல முடியும், என்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென். இத சங்கீதக்காரன் தாவீது ராஜா அனுபவித்ததுனால தான் இந்த வார்த்தையை சொல்றார். ஒரு கோலியாத்தை பார்த்து ஒரு சேனையே பயந்து போய் நின்னுக்கிது. ஒரு கோலியாத்தை பார்த்து ஒரு தேசத்தினுடைய ராஜா பயந்து போய் நிற்கிறான். ஆனா இந்த சின்ன தாவீது துணிகரமாய் அவனுக்கு முன்பதாக நடந்து செல்கிறான். ஏன் தெரியுமா? சேனைகளின் அதிபதி என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். இஸ்ரவேல் சேனைக்கு பயம் இருந்தது, இஸ்ரவேலை ஆண்ட ராஜாவுக்குள் அந்த பயம் இருந்தது.
ஆனா இஸ்ரவேல்ல ஆடு மேய்ச்ச ஒரு சிறுவனுக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த கோலியாத் என்னை என்ன செய்ய முடியும்? எனக்கு எதிராய் கொக்கரிக்கிற இந்த ஜனம் என்ன செய்ய முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? சொல்லணும் சபையே. இந்த வார்த்தை இன்றைக்கு எதற்காக இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? ஆமென். உன் சத்துருவை பார்த்து நீங்க சொல்லணும், சத்துருவே நீ என்ன செய்யாத, நீ மேன்மை பாராட்டாத, சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த வியாதி எனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த பிரச்சனை, இந்த தேவைகள் என்ன செய்ய முடியும்? ஆமென். இந்த நெருக்கம் என்ன செய்ய முடியும்? இந்த அவமானம் என்ன செய்ய முடியும்? ஏன்னா சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த 7வது வசனம் 8வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கால வேளையில இதை தியானிக்கும் பொழுது, ஹல்லேலூயா, எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு அனுகூலமா சில பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் என் கண் அவங்க மேல இல்ல, என் கர்த்தர் மேல இருக்கும். ஏன்னா அவர் என் பக்கத்தில் இருக்கிறதா எனக்கு மேன்மை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் அவர் என் கூட இருந்துட்டார்னா என் சத்துருக்களுடைய சரி கட்டுதலை காண்பேன். ஆமென். இந்த கால வேளையில எதற்காக ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு தியானிக்க வைத்தார் என்பது எனக்கு தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால நான் இந்த இடத்துல நான் அறிக்கையிடுகிறேன், அவர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது என் சத்துருக்களின் சருக்கட்டுதலை காண தேவன் எனக்கு உதவி செய்வார். ஆமென். எல்லாரும் அந்த இடத்துல உங்களுடைய விரலை வைங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய விரல் அந்த இடத்துல வைங்க. அந்த வேத வசனத்தில் உங்களுடைய விரலை வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சருக்கட்டுதலை காண்பேன். அறிக்கையிடுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு அனுகூலமாய் கிரியை செய்கிறவர்கள் என்னோடு கூட இருக்கிறதே பார்க்கிலும், எனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் என்னோடு கூட இருக்கிறதே பார்க்கிலும், எனக்கு உதவி செய்கிறவர்கள் என்னோடு கூட இருக்கிறதை பார்க்கிலும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷனிடத்திலிருந்து உங்களுக்கு எனக்கு உதவி வரும், ஆனா அதை காட்டிலும், ஆமென், ஹல்லேலூயா, உதவி செய்கிற மனிதர்களை காட்டிலும் கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் அறிக்கையிடுங்க, என் சத்துருவின் சரி கட்டுதலை நான் காண்பேன். ஆமென், ஹல்லேலூயா. என் சத்துருவின் சரி கட்டுதலை நான் காண்பேன், நான் காண்பேன். கர்த்தர் உங்களை காண பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவன் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது, இஸ்ரவேலின் தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கும் பொழுது, உனக்கு எதிராய் எழும்புகிற சத்துருடைய சரி கட்டுதலை உங்கள் கண்கள் காணும். ஆமென். சபையே உன் கண்கள் காணும். ஆமென். குடும்பமே உன் கண்கள் காணும். ரீமா ரானா ஷேரே ரேகே தேரே நேமா ஷகதரே லேபரலவா. உன் குடும்பத்துக்கு விரோதமாய், ஆமென், உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவனுடைய சரி கட்டுதலை என் தேவன் காண செய்வார். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. உபாகமம் 31ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள்,
அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஆமென். இன்றைக்கு இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை நோக்கி தீர்க்க தரிசனமாய் வருகிறது. ரீமா ரானபா ஷேதரேனே மேரேலபா, நீங்கள் பலன் கொண்டு பலன் கொண்டு பலன் கொண்டு தேவனுடைய சமூகத்தில் வருகிற பலத்தை கொண்டு, ஆமென், ஆவியானவர் கொடுக்கிற அபிஷேகத்தை கொண்டு, ஆமென், ஹல்லேலூயா, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன் குடும்பத்தோடு அவர் வருகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த சபையோடு அவர் வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த சத்தத்தை கேட்கிறவர்களோடு அவர் வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் நம்மை விட்டு விலகாத தேவன், விலகாத தேவன், விலகாத தேவன், விலகாத தேவன், விலகாதவனாய். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மளோடு கூட இருப்பார். அதனால தான் சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்லும் பொழுது, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன். எல்லாரும் என் கூட சேர்ந்து அறிக்கை எடுங்க. பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், ஆமென், என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 15,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, அது என்னை அணுகாது, அது என்னை அணுகாது, அது என்னை அணுகாது. ஏன் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது வசனத்தில் 6வது வசனம் விவிதமாய் சொல்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழியும். சத்துரு கொள்ளையாட வருவான், வெறுமையாக்க வருவான். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் ஆக்க வருவான். ஆனா ஆண்டவர் சொல்றார், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நான் உன் நடுவில் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் உன் கூட இருக்கும் பொழுது, நான் உன் நடுவில் இருக்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, உன் சத்துருக்கு முன்பதாக உனக்கு நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். உன் சத்துருக்கு முன்பதாக உனக்கு நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். உன் தலையை நான் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும், நிரம்பி வழியும், நிரம்பி வழியும். ஒருவன் அதை தடுக்க முடியாது, ஒருவன் அதை எம்டியாக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நிரம்பி வழியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 6வது வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் சாபம் என்னை தொடருவதில்லை. ஆமென். பொறாமை என்னை தொடருவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. வன்கண்ணன் என்னை தொடருவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் எழும்புகிறவனுடைய கை என்னை தொடராது. ஆமென். அதற்கு பதிலாக தேவனுடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தேவனுடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென், ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய வீட்டிலே
நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. யார் நடுவில் ஆண்டவர் இருக்கிறாரோ அவங்க கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய வீட்டிலே, தேவனுடைய ஆலயத்திலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பார்கள். தேவன் அவர்களுக்கென்று உண்டு பண்ணி இருக்கிற பரலோகத்திலே, அந்த பரம கானானிலே அவர்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இல்லாதவர்கள், ஆமென், அவங்க அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, நிலை இல்லாமல் அலைவார்கள். ஆமென். இங்கே அங்கே ஓடுவாங்க, அவங்கள பார்க்குறப்பவே பரிதாபமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருப்பாரானால் நம்மை நீடித்த நாட்களாய் தேவன் நிலைத்திருக்க தேவன் செய்வார். தேவன் நிலைத்திருக்க செய்வார். அவங்களுக்கெல்லாம் ஒரு நிலையான ஒரு காரியம் இருக்காது. ஆமென். நிலையான காரியம் இருக்காது. இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும், இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும், எடுத்ததெல்லாம் தோல்வியா இருக்கும். ஆனா கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஆமென். ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களுக்கு, இந்த வார்த்தையை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை இடுங்க. இந்த வார்த்தை உங்களுக்குள்ளே பலன் உள்ளதாய் அது மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 56ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், 56ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை வாசிப்போமானால், நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில், இந்த கான்ஃபிடென்ட்டான வார்த்தை யாரால சொல்ல முடியும்னா, ஆமென், தேவன் யார் பட்சத்தில் இருக்கிறாரோ அவர்களால தான் சொல்ல முடியும். இந்த வசனத்தை நான் அனுபவித்தவனா நான் உங்கள் மத்தியில் நான் சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் எப்பெல்லாம் என் தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேனோ, எப்பெல்லாம் அவர் முகத்துக்கு நேராக என் கரங்களை ஏறெடுத்தேனோ, அப்பெல்லாம் என் சத்துரு பின்னிட்டு திரும்பினான். எனக்கு எதிராக எழும்பின சத்துரு பின்னிட்டு திரும்பினான். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு முன்னாடி சவால் விட முடியும். என்னால சவால் விட்டு இருக்கிறேன். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் என் ஊழியத்தில் இருக்கிறார். தேவன் என் சபையில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் சத்துரு உங்களை பார்த்து கொக்கரிக்கிறானோ, எப்பெல்லாம் சத்துரு உங்களை பார்த்து சிரிக்கிறானோ, ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நபர் எனக்கு, ஆமென், ஹல்லேலூயா, இமெயில் மூலியமா அவர் சொன்னார், இவர் இதை கிளைம் பண்றதை பார்த்தா எனக்கு சிரிப்பா இருக்கு, நகைப்பா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நான் அவங்கள பார்த்து சொல்லுவேன், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். நீ என்னை பார்த்து சிரிக்கல தம்பி, என் பட்சத்தில் இருக்கிற ஆண்டவரை பார்த்து நீ சிரிக்கிற. ஆமென். நீங்க இந்த வசனத்தை பிடிச்சு வச்சுக்கோங்க. உங்களை பார்த்து நகைக்கிறவர்களுக்கு முன்பதாக இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். ஆமென். நான் உங்க பட்சத்திலிருந்து உங்களை நான் என்ன செய்வேன்? நான் கண்ணோக்கி பார்ப்பேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி விதைக்கப்பட்டுட்டோம், அவரால் பண்படுத்தப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி பயன்படுத்தப்படுவோம் அப்படின்னு சொன்னால், எப்படி தேவன் நம்மளோடு கூட அவர் இருப்பார் அப்படின்னு சொன்னால், ஆமென்,
சகரியா 9:14 வாசிக்கிறோம். அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். அவருடைய அன்பு மின்னலை போல புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோடே நடந்து வருவார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எக்காலம் ஊதி ஜெய கிறிஸ்துவாய், ஜெய வேந்தனாய், வெற்றி சிறந்தவராய், ஆமென், அவர் நம்மத்திலே கடந்து வருவார், நடந்து வருவார் என்று வேதம் சொல்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சுழல் காற்றுகளோடே நடந்து வருவார். எவ்வளோ பெரிய வல்லமையான வார்த்தை பாருங்க. இந்த வார்த்தையை நீங்கள் குறித்து வச்சுட்டு அறிக்கையிட்டு பாருங்க. ஒவ்வொரு நாள் காலையில் எழும் இந்த வார்த்தை நீங்கள் அறிக்கையிட்டு பாருங்க. தேவன் வல்லமை உள்ளவராய் உங்களோடு கூட இருந்து செய்கிற காரியத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நாம் செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ரோமர் 8:31 அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் சொல்கிறார். ஆமென். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென். தேவன் நமக்கு பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு கூட அவர் இருப்பாரானால் நம்ம யார் விரோதிக்க முடியும்? நமக்கு விரோதமாக யார் எழும்ப முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. சில இடத்துல கிறிஸ்தவர்களாகிய நாம் வேதத்தை சில இடத்துல நாம் என்ன செய்கிறோம்? தவறுதலாகவே புரிந்து கொள்கிறோம். ஆமென். நம்மளுடைய சத்துரு வெளியில் இருக்கான். அந்நிய தெய்வங்களை வழிபடுகிறவனா இருப்பான், 2 கொம்பு வச்சவனா இருப்பான், நமக்கு தீங்கு செய்கிறவனா இருப்பான், நம்மளை வெறுக்கிறவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் அநேக இடங்களில் நம்ம வெளியே பார்த்து அநேக இடங்களில் ஏமாந்து போகிறோம். ஆனால் ஒரு வசனம் சொல்லுகிறது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. இன்னைக்கு சத்துரு நய வஞ்சகமா எங்க இருக்கான்னா, ஏதேன் தோட்டத்துக்குள்ள தேவன் உலாவுகிற இடத்துக்குள்ள இருந்தது போல இன்றைக்கு சத்துரு சபைகளுக்குள்ளே அவன் இருக்கிறான், குடும்பங்களுக்குள்ளே அவன் இருக்கிறான், நமக்குள்ளே ஒருவனாய் இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்களில் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். உங்களில் ஒருவன் யாரா இருக்கான்? பிசாசாய் இருக்கிறான். இருந்தானா இல்லையா? இருந்தான். காட்டி கொடுக்கிறவனாய் இருந்தான், துரோகம் பண்ணுகிறவனாய் இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அதில் மறுதளிக்கிறவர்கள் இருந்தார்கள், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போகிறவர்கள் இருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு அதை நம் அடையாளம் கண்டுகொள்வோமானால், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார், இவர்கள் எல்லாம் நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதி நமக்கு வேணும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். யாத்திராகமம் 33 வசனத்தை வாசிப்போமானால், யாத்திராகமம் 32 வசனம். பாளையத்தின் வாசலிலே நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தி, தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா நீங்களும் நானும் யார் பட்சமாய் இருக்கிறோம், அதுதான் முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்
என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் இருக்கணும், தொடர்ந்து அவர் இருக்கணும் அப்படின்னா நாம் யார் பட்சமாய் நாம் இருக்கணும்? தேவன் நம் பட்சமாய் தேவன் நம் கூட இருக்கணும்னா நாமும் அவரோடு கூட இருக்கணும். அதுதான் சரியான ஒரு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், தேவன் நம்மோடு கூட இருக்கணுங்கிறது அவருக்கு விருப்பம். அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் மனம் மாறுகிறவர் அல்ல. ஆனால் மனிதர்களாக இருக்கிற நாம அப்பப்போ மனசு மாறிடுவோம். ஆமென். உங்கள் கூட நான் வருவேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நாங்கள் இந்த காரியம் செய்வோம் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தா ஐ எம் சாரி, என்னால் முடியல, எனக்கு நேரம் இல்லை, உங்களோடு கூட வர முடியல அப்படின்னு என்ன செஞ்சிருவோம். மனுஷன் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம். இப்படிப்பட்ட ஜனங்களெல்லாம் நான் பார்த்து வந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் மனசு மாறவே மாட்டாருங்க. அவர் சொன்னார்னா அவர் சொன்னது தான். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் மோசேயை பார்த்து இந்த வார்த்தை சொல்றார். அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை கூட இருப்பேன். மோசேட்ட யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார், ப்ராமிஸ் பண்ணுறார், நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் பார்வோனுக்கு போய் முன்னாடி நிற்கிறப்ப, ஐயோ ராஜாவுக்கு முன்னாடி, ஒரு பெரிய சர்வாதிகாரிக்கு முன்னாடி அவன் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனோடு கூட இல்லாமல் இல்லை. அப்பொழுதும் என் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவனுடைய மனதை அவரு கடினப்படுத்தினாரு. ஆனாலும் அவனை மோசையோடு கூட இருந்து பற்பல அற்புதங்களை அதிசயங்களை அவர் நடப்பித்து ஜனங்களை பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர்களை விடுவித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவர்கள் ஜனங்கள் எல்லாம் செங்கடலுக்கு முன்பதாக வந்து நிற்கும் பொழுது, முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனின் சேனை, இவ்வளவு ஒரு பெரிய ஒரு நெருக்கம், ஒரு கூக்குரல், ஒரு முறுமுறுப்பு, ஒரு புகைச்சல் உண்டான நேரத்திலையும் ஆமென், ஹல்லேலூயா, மோசையோடு கர்த்தர் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசையோடு கர்த்தர் இருந்தார். ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் மோசையோடு கர்த்தர் இருந்தார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த மோசே இந்த இடத்துல 32ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, ஒரு கூட்டத்தார் அவன் பட்சத்தில், கர்த்தர் பட்சத்தில் இல்லாமற் போனதினால், கர்த்தருடைய பட்சத்தில் இல்லாமல் போனதினால். இந்த சம்பவத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே நான் போக ஆசைப்படுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவோ நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் அவனுக்கு இருந்த பொழுதும், மோசேக்கு இருந்த பொழுதும், அப்பம் இல்லாத நேரத்தில், தண்ணீர் இல்லாத நேரத்தில், பார்வோன் இவர்களை விரட்டின நேரத்தில், ஆமென், வாதைகள் வந்த நேரத்தில், இந்த ஜனங்கள் முறுமுறுத்து இவனுக்கு விரோதமாய் பேசி கலகம் பண்ணி கல்லெறிகிற நேரத்திலெல்லாம் இந்த மோசே ஜனங்களை, மூப்பர்களை கூப்பிட்டு, நான் உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யணும், உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்கல. அவன் ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் தேவனுடைய பர்வதத்தில் அவன் போய் நின்றான். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் இவனோடு கூட இருந்தார், இவன் தேவனோடு கூட இருந்தான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிரச்சனையிலும் அவன் தேவனிடத்தில் போய் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டான். நான் என்ன செய்யணும்? ஆமென், ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும்? ஆமென். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை உடையவர்கள் எப்பவும் தேவனையே சார்ந்திருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா.
இந்த 32வது அதிகாரத்தில் என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, மோசே மலை மேலே ஏறி போயிட்டான். அவன் போயிட்டான். அவனை ஆளை காணும். ஜனங்கள் எல்லாம் எதிர்பார்த்து பார்க்குறாங்க, மோசையை காணும். யோசுவா கூட போயிட்டான். யோசுவா ஒரு அளவு மட்டும்தான் அவனால் போக முடியும். அதுக்கப்புறம் அவன் அங்கேயே நின்றுட்டான். மோசே தான் இன்னும் மலைக்கு மேலே ஏறி உயரத்துக்கு அவன் போனது. தேவனோடு பார்க்கும்படியாய், சம்பாஷிக்கும்படியாய். தேவன் தான் வர சொல்லியிருக்கிறார். அவன் போயிருக்கான். இப்போ இந்த ஜனங்கள் எல்லாரும் தேடி பார்க்குறாங்க, மோசையை காணும். மோசையை எதிர்பார்த்து பார்க்குறாங்க, மோசையை காணும். இப்போ இந்த ஜனங்களுக்கு உலகத்தின் ஆவி, எகிப்தின் ஆவினால இவங்க பிடிக்கப்படுகிறாங்க. பிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவங்க சொல்கிறாங்க, மோசே எங்களுக்கு இல்லை. அந்த அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோமானால் 1ஆம் வசனத்தை இருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிற ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். அதெல்லாம் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும், தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அல்லேலூயா. என்ன கேட்டாங்களா? எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்கள் இவங்களை எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்துச்சா? இஸ்ரவேலின் தேவன் கூட்டிட்டு வந்தாரா? சேனைகளின் கர்த்தர் இவர்களை நடத்தி கொண்டு வந்தாரா? மற்ற தெய்வங்கள் இவர்களை கொண்டு வந்ததா? அப்போ சேனைகளின் அதிபதியாய் ஒருத்தர் இவங்களை வழி நடத்திட்டு வந்தார்ல, அதை சுத்தமாக மறந்துட்டு எங்களை இனிமே நடத்துறதுக்கு ஒரு தெய்வங்களை என்ன செய்யும், எங்களுக்கு உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆரோனிடத்தில் இவங்க கேட்குறாங்க. ஹல்லேலூயா. சரி, ஜனங்களுக்கு தான் இந்த அறிவு இல்லாமல் போயிடுச்சு, ஜனங்களுக்கு தான் இந்த வெளிப்பாடு இல்லாமல் போச்சு. ஆனால் இந்த ஆரோன் யார் தெரியுமா? மோசேயினுடைய அண்ணன். பார்வோனிடத்தில் போய் பேசினவன், ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னவன். ஹல்லேலூயா. தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன், அவன் தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். அப்போ இந்த 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் ஆரோனை நோக்கி, நீ வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். நீ அவனுக்கு எதிரே நீ போ. அவன் எங்கே போய் பார்க்குறான்? தேவனுடைய பர்வதத்திலே அவனை பார்த்து அவனை முத்தம் செய்தான் என்று வாசிக்கிறோம். நீ போய் அந்த ஊழியத்தில் இணைந்துக்கோ. அந்த ஊழியத்தை கொடுத்தது கர்த்தர். அவனுக்கு நல்லா தெரியும். இதுக்கு அப்புறம் ஆரோன்ட்ட ஆண்டவர் என்ன செய்யலை, பேசலை. ஹல்லேலூயா. ஆரோன்ட்ட நேரடியாக அதுக்கப்புறம் என்ன செய்யலை. எதா இருந்தாலும் மோசே தான் வர சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் உன் கூட பேசுவேன், நீ அதை அவனுடைய வாயில் போடு, அவன் பேசட்டும். இவன் நான் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவன் சொன்னதுனால இந்த 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதை உணர்த்துவேன் சொல்கிறார். அப்போது இந்த கூட இருந்து உணர்த்தப்பட்ட இந்த ஆரோன் ஒவ்வொரு முறையும் மோசையோடு பயணித்த ஆரோன், பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் மோசே யாரை நோக்கி பார்த்தான் என்பது ஆரோனுக்கு தெரியும். பிரச்சனை வரும் பொழுதெல்லாம் யாரை நோக்கி பார்த்தான் என்பது ஆரோனுக்கு தெரியும். அப்போ இந்த ஆரோன் என்ன செஞ்சிருக்கணும்? இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறப்ப, இந்த ஜனங்கள் எங்களுக்கு ஒரு தெய்வத்தை எங்களுக்கு காட்டுங்க. இந்த ஆரோனுக்கு விரோதமாக அவங்க கல் எடுத்துட்டு கொல்ல வரல, ஆரோனை கொலை செய்ய வரல, மோசே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க அங்கலாக்கிறாங்க. இவன் அவங்களை சமாதானப்படுத்தியிருக்கணும். கர்த்தர் வருவார், அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி ஆண்டோடத்தில் போய் ஆண்டோடைய சமூகத்தில் இவன் போய் விழுந்திருக்கணும். அதற்கு மாறா இவன் என்ன செய்தான்? ஜனங்களை தவறாய் வழி நடத்துகிறான். உங்களிடத்தில் இருக்கிற வெள்ளி பொண்ணு நான் சீக்கிரமாக நான் கடந்து செல்கிறேன், எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வர சொல்லி அவர்களுக்கு ஒரு பசு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கி அவர்களை தவறாக வழி நடத்துகிறான். ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 4வது வசனம்,
5வது வசனம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் கையிலிருந்து அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறி, மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்போ நான் என்னுடைய பாயிண்ட்டுக்கு நான் வாரேன். இவன் நல்லா தெரியும் இவங்களை நடத்தினது யாரு, நம்மளோடு கூட இருக்கிறது யாரு, மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருக்கிறது யாரு, நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது யாரு, ஆமென், ஹல்லேலூயா, நமக்கு காடைகளை வரவழைக்கிறது யாரு, கண்மலையை பிளக்கிறது யாரு, எல்லாம் இவனுக்கு தெரியும். தெரிஞ்சவன் இவன் சொல்றான், பசும் பொண்ணை அவன் என்ன செய்றான், கன்றுக்குட்டியை உருவாக்கி இவைகள் தான் அப்படின்னு சொல்றான். நான் இந்த கால வேளையில இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது என் கண்ணை ஆண்டவர் திறந்தார். ஆமென். பொன்னும் வெள்ளியும் ஒரு மனுஷனுக்கு விருப்பமானவைகள். பொன்னும் வெள்ளியும் யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? வேண்டான்னு சொல்லுவாங்களா? வேண்டான்னு சொல்லுவாங்க. அது ஆபரணங்கள், அவர்களுடைய அழகு, அவருடைய சௌந்தரியம், அவர்களுக்கு விருப்பமானவைகள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் சத்துரு ஜனங்களை எப்படி வஞ்சிக்கிறான் தெரியுமா? அவங்களுக்கு விருப்பமானவர்களின்படி ஜனங்களை நடத்துவதற்கு, அவர்களுக்கு விருப்பமானபடி சபையை நடத்தி ஜனங்களை வழிவிலக பண்ணுவதற்கு. ஆமென். எல்லாத்தையும் அவங்களுக்கு விருப்பமான, ஜனங்களுக்கு விருப்பமானபடி எல்லாம் செஞ்சுட்டு, இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 7வது வசனத்தில் 5வது வசனத்தில் அவன் சொல்கிறான், ஆரோன் சொல்கிறான், நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். எல்லா அட்டுழியமும் பண்ணிட்டு என்ன சொல்றது, நாளைக்கு கர்த்தருக்கு, ஆமாம், செய்கிறதெல்லாம் அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய காரியம், அவங்களுடைய விருப்பத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு சாட்டுறது கர்த்தரை வச்சு. நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியில் ஏன் அப்படின்னா ஆரோன் அழைக்கப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை நடப்பிக்கிறதற்கு, இவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவதற்கு ஆண்டவர் தெரிந்தெடுத்த மனுஷன் மோசே. அந்த ஆலோசனை இல்லாத, தேவனுடைய கிருபை இல்லாத, தேவனுடைய அழைப்பு இல்லாத ஆரோன் அவர்களை நடத்த எத்தனிப்பான். ஆனால் ஜனங்களுடைய விருப்பத்தின்படி நடத்துவான். அது மாத்திரமல்ல, அவர்களை பாவம் செய்ய பண்ணுகிறவனாக இருப்பான். கடைசியா அவர்களை நிர்வாணப்படுத்துவான். ஆமென். அந்த நிர்வாணம் என்ன அப்படின்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் அப்படின்னு சொன்னா, அவருடைய அசிங்கங்கள், அவருடைய காரியங்கள் வெளிப்படும்படியாய், ஜனங்கள் முக சுளிக்க பண்ணும்படியான காரியங்கள் என்ன செய்யும், அவனை கொண்டு வெளியே நடக்க ஆரம்பிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அழைப்பில்லாத ஒரு மனுஷன், கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இல்லாத மனுஷன், கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்றும் அறிந்தும் துணிகரமாய் செயல்படுகிற மனுஷன் ஜனங்களை எப்படி நடத்துவான்னா, அவர்களை வழிவிலக பண்ணுவான், அவங்கள பாவம் செய்ய வைப்பான். கடைசியா அவங்களை நிர்வாணப்படுத்தி உலகெல்லாம் முக சுளிக்கிற அளவுக்கு அவங்கள கொண்டு வந்து நடுத்தரில் கொண்டு வந்து விட்டுருவான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கோபத்துக்கு உள்ளாக்கிடுவான். ஆமென், ஹல்லேலூயா. இதனால ஆண்டவர் கோபம் கொண்டுறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் போய் அவங்கள அழிக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த இடத்துல தான் மோசே சொல்றான், கர்த்தர் பட்சமாய் என் பட்சமாய் இருக்கிறவர்கள் யார்? ஆமென், ஹல்லேலூயா. அவன் சொல்றான், கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? ஆமென். அப்போ லேவி கோத்திரத்திலிருந்து மாத்திரம் ஜனங்கள் வந்தார்கள், வேற காலேப் கோத்திரத்திலிருந்து வரல. ஆமென், ஹல்லேலூயா. யோசேப் உடைய புத்திரர்கள் வரல. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எசக்கார் கோத்திரத்தாரில் இருந்து ஜனங்கள் வரல. மற்ற யூதா கோத்திரத்திலிருந்து வரல, பென்யமின் கோத்திரத்திலிருந்து வரல, மற்ற கோத்திரத்திலிருந்து எந்த ஜனங்களும் வரல. லேவியின் கோத்திரத்தார் மட்டும் தேவனுக்காக அவர்கள் நின்றார்கள். ஆமென். யார் நிற்பான் அப்படின்னா, தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் நிற்பான். இந்த மோசே லேவியின் கோத்திரத்தை சேர்ந்தவன். ஆமென், ஹல்லேலூயா.
பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். ஆமென், பிரதிஷ்டை பண்ணினவர்கள். அந்த அதே அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படிக்கு இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாக இருக்கிறதுனால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று சொல்லியிருந்தார். எதுக்கு அப்படின்னா, உலகத்துக்கு இல்லை, என் குடும்பத்துக்கு இல்லை, மாம்சமான என் சகோதரனுக்கு இல்லை, என் மனைவிக்கு இல்லை, என் சொந்த பந்தங்களுக்கு அல்ல, நான் நீக்கிறது கர்த்தருக்கு என்று நான் நிற்பேன். ஆமென். அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க? பிரதிஷ்டை பண்ணுங்க. அப்போ இன்றைக்கு நாம் யார் பட்சமாய் நம்ம நிற்க இருக்கிறோம்? நமக்கு முன்பதாக ஏராளமான கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏராளமான கூட்டத்தை நடத்துகிறதற்கு, அவர்களை பிரியப்படுத்துவதற்கு, அவர்களுக்கென்று நிற்போமானால் உன்னுடைய அசிங்கம் வெளிப்படுவதற்கு ரொம்ப நாள் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கென்று வைராக்கியமாய் கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனாய் நிற்பானானால் தேவன் அவன் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் 11 கோத்திரத்தார் என்ன செய்கிறாங்க? ஒன்று சேர்ந்து எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும்னு கேட்குறாங்க. இந்த லேவி கோத்திரம் கேட்கல, அவங்களோடு அவங்க உடன்படலை. அதனால தான் என்ன செய்கிறான்? மோசேயோடு அவர்கள் தரித்து நின்றார்கள். மற்ற கோத்திரத்திலேருந்து வர முடியல. ஏன்னா அவங்களுக்கு இருதயம் ஒத்துழைக்கலை. அந்த பாவம் பண்ணிட்டாங்களே, அவங்க அந்த விக்கிரகத்தை வணங்கிட்டாங்களே, அவங்களும் உட்கார்ந்துட்டாங்களே, புசிச்சிட்டாங்களே, அவங்களும் குடிச்சிட்டாங்களே, அவங்களும் மற்ற காரியங்களில் ஈடுபட்டுட்டாங்களே, அதனால் அவங்களால பண்ண முடியல. ஆமென், ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்காக நாம் நிற்போமானால் ஆமென், தேவன் நம் பட்சத்தில் அவர் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தெரிந்தெடுக்கப்பட்டவன் பட்சத்திலே நீங்களும் நானும் நிற்போமானால் தேவன் நம் பட்சத்தில் இருப்பார். அழைப்பிக்கப்பட்டவன் நடப்பிக்கிறதற்கு தகுதி உள்ளவனுடைய பட்சத்தில் நீங்களும் நானும் நிற்போமானால் தேவன் நம் பட்சத்தில் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு நாங்கள் ஆரோன் பட்சத்தில் நிற்கிறோன்னு சொல்ல முடியல. ஆமென், ஹல்லேலூயா. யானா சேனைகளின் கர்த்தர் இந்த தனி மோசையின் மத்தியிலே அவரோடு கூட இருந்ததுனால. ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அழைப்பிக்கப்பட்டவன் மத்தியிலே தேவனை முகமுகமாய் தரிசிக்கிறவனுக்கும் மத்தியிலே நாம் நிற்போமானால் ஆமென், ஹல்லேலூயா, நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் மாறுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஆமென், அபிஷேகிக்கப்பட்டவனோடு நாம் நிற்க வேண்டும். 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவாபுனுடைய வாலிபரில் ஒருவன் செத்தவன் அண்டையில் நின்று, யோவாபின் மேல் பிரியப்படுகிறவன் எவனோ, தாவீதின் பட்சத்தில் இருக்கிறவன் எவனோ, அவன் யோவாபை பின்பற்றி போவானாக என்றான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீதின் பட்சத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் யோவாபை பின்பற்றி போவானாக என்றான். தாவீதின் பட்சத்தில் இருக்கிறவன். ஆமென். இந்த தாவீது ஆடுகளுக்கு பின்னே போனவன், ஆடுகளை மேய்த்து கொண்டவன். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவன் என் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. என் தேவனுக்கு பிரியமானவனாய் அவன் இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்காக அவன் சவால் விட்டு நிற்கிறவனாய் அவன் இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனுடைய கொக்கரிப்புக்கு அவன் பயப்படுகிறவனாய் அல்ல. ஒரு சேனையே பயந்தாலும் அவன் துணிந்து அவன் நின்றதுக்கு காரணம்னா அவன் பட்சத்தில் தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்ததினால். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த அபிஷேகிக்கப்பட்டவன் ராஜாவா வருகிறதற்கு அநேக தடைகள், சத்துரு அநேக காரியங்கள் மூலியமாய் ஜனங்களை வஞ்சிக்கிறான். ஒரு பக்கம் சவுல், ஒரு பக்கம் அப்சலோம், ஒரு பக்கம் மற்ற ராஜாக்கள், மற்ற காரியங்கள் எல்லாம் அவனுக்கு மாறுதலாகவே நடந்துக்கிட்டு வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் அவன் பட்சத்தில் சில ஜனங்கள் என்ன செய்தாங்க? நின்னாங்க. இந்த இடத்துல ஒரு கூட்டத்தார் அவன் கூட இல்லை அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தை 20ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அமாசா என்கிற ஒரு மனிதன் அவன் எழும்பி அவன்
ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவன் சொல்கிறான். 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது பென்யமீன் மனுஷனான பிக்ரியின் குமாரனாகிய சேபா என்னும் பேருள்ள பேலியாளின் மனுஷன் ஒருவன் தற்செயலாய் அங்கே இருந்தான். அவன் எக்காலம் ஊதி, எங்களுக்கு தாவீதினிடத்தில் பங்கும் இல்லை, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரமும் இல்லை. இஸ்ரவேலே, நீங்கள் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விடுங்கள் என்றான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இந்த சேபா என்கிற ஒரு மனுஷன் எழும்பி தாவீதினிடத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பின்னிட பண்ணுறான். இவனிடத்தில் இனிமேல் எங்களுக்கு பங்கும் இல்லை, பாத்தியம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. எங்களுக்கு பங்கும் இல்லை, எங்களுக்கு அவங்க கூட எதுவுமே கிடையாது. அவனை நாங்கள் இனி என்ன செய்ய மாட்டோம், பின்தொடர மாட்டோம். ஏன் அப்படின்னா, அவன் மேலே இருக்கிற அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணி ஜனங்களை வழி விலக பண்ணுகிறவன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அப்போ தாவீது சொல்கிறான், அவன் கொடியதான மனுஷன், அவனை நம்ம என்ன செய்யணும், அவனை கொன்று போடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் இந்த அமாசாவை அனுப்பி, நீ அவனை இஸ்ரவேல் யூத ஜனங்களை எல்லாம் நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். அவன் கூட்டிகிட்டு வராமல் தாமதிக்கிற பொழுது மற்ற பிரதானிகளை அவன் என்ன செய்கிறான், அவன் அனுப்புகிறான். அந்த யோவாபை அவன் அனுப்புகிறான், மற்ற ஜனங்களை அவன் அனுப்புகிறப்ப தான் இந்த சம்பவம் நடக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது தாவீது அபிஷேகிக்க பண்ணப்பட்டவனிடத்தில் இருக்கிறவர்களை பிரித்தெடுக்கிறது தான் சத்துருனுடைய வேலையே. அவனிடத்தில் நமக்கு பங்கு இருக்கக்கூடாது, பாக்கியம் இருக்கக்கூடாது, முற்றிலுமாக அவர்களிருந்து வழி விலக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், அவனை விலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் சத்துரு தந்திரமாக இது பண்ணுவான். இது எல்லாம் எங்கே நடக்குது, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே நடக்கிறது. வெளியில் இருக்கிற ஒரு மனுஷன் தாவீதுக்கும் எங்களுக்கும் பங்கு இல்லைன்னு சொல்லலை. இஸ்ரவேல் ஜனத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் எழும்பி சொல்லுறான், பென்யமீன் மனுஷன் எழும்பி சொல்லுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. பென்யமீன் மனுஷன் எழும்பி சொல்லுகிறான். இன்னைக்கு சபையில் சில ஜனங்கள் எழும்புவார்கள், எழும்பி சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த சபைக்கு பங்கும் இல்லை, இதுவும் இல்லை, பாத்தியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இந்த பாஸ்டரோட ஊழியக்காரனோட இந்த குடும்பத்தோட எங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் ஜனங்களை விழத்தள்ளுகிறவர்கள். ஜனங்களை என்ன செய்கிறவங்க, விழத்தள்ளுகிறவர்கள். அபிஷேகப்பட்டவனோடு இணைய விட மாட்டாங்க. ஆமென். ஆனால் நீங்களும் நானும் யாரோட இருக்கணும்னா, அபிஷேகிக்கப்பட்டவனோடு நாம் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த அமாசா செத்து கடந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் தாவீதினிடத்தில் பிரியமாக இருக்கிறவர்கள், பட்சமாக இருக்கிறவங்க என் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமென், அந்த மனுஷன் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு அவங்க இன்னும் மேற்கொண்டு போகாமல் தாமதிச்சாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தாமதிக்கிறார்கள். அப்போ ஒரு வாலிபன் அவன் என்ன செய்கிறான், அவன் எடுத்து அவனை கொண்டு போய் ஒரு அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. 12ஆம் வசனம். அமசா நடுவழியிலே இரத்தத்திலே புரண்டு கிடந்தபடியால் ஜனங்கள் எல்லாரும் தரித்து நிற்பதை அவன் கண்டு அமசாவை வழியிலிருந்து வயலிலே இழுத்து போட்டான். அவன் அண்டையில் வருகிறவர்கள் எல்லாரும் தரித்து நிற்பதை கண்டு ஒரு வஸ்திரத்தை அவன் மேல் போட்டான். அவன் வழியிலிருந்து எடுத்து போடப்பட்ட பிறப்பாடு எல்லாரும் கிடந்து பிக்ரியின் குமாரனாகிய சேபாவை தொடர யோவாவுக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆமாம், சில ஜனங்கள் மரித்து போய் இருக்கிறவர்கள், தாவீது ராஜா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், காரியங்களை நடப்பிக்காதவர்கள், கிரியை செய்யாதவர்கள் செத்தவர்களுக்கு சமம், அமசாவுக்கு சமம். ஆமென், ஹல்லேலூயா. அமசாவை போன்றவர்கள் அவர்கள் இருக்கும் பொழுது மற்ற ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம், மேற்கொண்டு போக மாட்டாங்களாம். அவனை ஒதுக்கி போட்டதுக்கு அப்புறம் மற்ற ஜனங்கள் எல்லாரும் சேபாவை தொடர்வதற்காக யோவாபுக்கு பின்னாடி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ செத்த கிரியைகள் நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் தேவன் பட்சத்தில் நிற்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. வழி விலக பண்ணுகிறவர்கள் நம் பட்சத்தில் இருப்பார்களானால் நாம் தேவனை என்ன செய்ய முடியாது, நாம் பின்தொடர முடியாது, தேவன் நம்மளோடு கூட நிற்க முடியாது.
நாம் அவரோடு கூட இருக்க முடியாது. நாம் அவரோடு கூட போகணுன்னா இவன் போய் அவனுடைய தலையை வாங்கிட்டு வரான். ஒரு ஸ்திரீ பட்டணத்தில் வாசலில் நின்று, ஏன் எங்களுக்கு எதிராக வாரீங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுக்கு விரோதமாக ஏன் வாரீங்க அப்படின்னு சொல்லி நியாயம் பேசி, இவன் தான் பொல்லாத காரியம் செய்தான், அவனை முதல்ல அகற்றணும் அப்படின்னு சொல்லி அவனை அகற்றினாள். ஆமென். அவனுடைய தலையை வாங்கி மதிலுக்கு கீழே போட்டதுக்கப்புறம் அவன் எடுத்துக்கொண்டு எல்லாரும் எக்காலம் ஊதி அவங்க நகரத்துக்கு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவனை விட்டு விலக்குவதற்கு ஒரு கூட்டம் எத்தனிக்கும். ஆமென். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அபிஷேகிக்க பண்ணப்பட்டவர்களோடு இணைந்து நிற்கிறதற்கு நாம் தீவிரிக்கிறோமா, இல்லைன்னா அவர்களை விட்டு விலக்குவதற்கு சும்மா எக்காலம் ஊதி தான் பெருமை பாராட்டுகிற ஜனங்களோடு நாம் நிற்கிறோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். மூன்றாவதாக 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல யெகூ தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன். ஆமென். முதலாவது தேவனால் அழைக்கப்பட்டவன் மோசே, 2வது தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவன் தாவீது, 3வது யெகூ அபிஷேகிக்கப்பட்டவன். அவனுக்குள்ள ஏன் அந்த அபிஷேகம் இறங்கிச்சுன்னா, கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியமாய் அவன் இருந்தவன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியமாக இருந்தவன். அவன் அபிஷேகிக்கப்பட்டதே எதுக்கு தெரியுமா? ஆமென். அவனை தீர்க்கதரிசி அபிஷேகம் இல்லை, தீர்க்கதரிசியில் ஊழியக்காரன் தான் என்ன செய்கிறான், அவன் மேலே அந்த அபிஷேகத்தை ஊற்றிட்டு சொல்கிறான், நீ எசபேலுடைய கரு முழுவதும் அழிக்கிற வரைக்கும் நீ என்ன செய்யக்கூடாது, இதாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முழுவதும் நீ அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவனை அபிஷேகிக்கிறான். அந்த வசனத்தை நான் எங்கே விட்டேன்னு தெரியல. ஓகே. அவன் அபிஷேகிக்கப்பட்டது, அந்த அபிஷேகிக்கப்பட்ட காரியத்தில் அவன் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்து அவன் எல்லாரையும் அவன் என்ன செய்தான், சங்கரித்து கொண்டு வருகிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகாப் ராஜா அவனுடைய பிள்ளைகளை 70 பேரை அவன் கொண்டு போய் வேற ஒரு தேசத்தில் கொண்டு போய் என்ன செய்கிறான், அவன் வைக்கிறான். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகாப் சமாரியாவிலே 70 குமாரர் இருந்தபடியால் யெகூ சமாரியாவில் இருக்கிற இஸ்ரேலின் பிரபுக்களாகிய மூப்பரிடத்திற்கும் ஆகாபுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்துக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாராகிய 70 பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தங்கள் தலைகளை கூடைகளில் வைத்து இஸ்ரவேலில் இருக்கிற அவனிடத்திற்கு அனுப்பினார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவன் என்ன நிருபம் எழுதினான் அப்படி 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் அவர்களுக்கு 2ஆம் நிருபத்தை எழுதினான். அதில், நீங்கள் என் பட்சத்தில் சேர்ந்து என் சொல்லை கேட்பீர்களானால் உங்கள் ஆண்டவனுடைய குமாரன் தலைகளை வாங்கி நாளை இந்நேரத்தில் இஸ்ரேலுக்கு என்னிடத்தில் வாருங்கள் என்று எழுதியிருந்தது. ராஜாவின் குமாரராகிய 70 பேரும் தங்களை வளர்க்கிற பட்டணத்தின் பெரிய மனுஷரோடு இருந்தார்கள். அவன் இருந்த அந்த பெரிய எல்லா 70 பேரையும் அவன் தலையை வாங்கினான். எதுக்காக? ஒருத்தனையும் விட்டுறக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தனையும் விட்டுறக்கூடாது. தேசத்துக்கு விரோதமாய், தேவ ஜனங்களுக்கு விரோதமாய், தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய், ஜனங்களை பாவம் பண்ணுகிறதற்கு ஏதுவாய் இருக்கிற எசபேலின் ஆவியுடைய எவனும் உயிரோடு இருக்கக்கூடாது. ஆமென். அசுத்தமானவன் எவனும் உயிரோடு இருக்கக்கூடாது. அவங்கள கருவறுக்கணும், அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல அவன் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் அவன் இருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் பட்சத்தில் தேவன் அவனோடு கூட இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. யெகூவோடு தேவன் இருந்தார், அதனால அவனால் ஜெயம் எடுக்க முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். யாரோடு கூட தேவன் இருப்பார்னா, பக்தி வைராக்கியம் உள்ளவனோடு தேவன் இருப்பார். இந்த யெகூவோடு தேவன் இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவரோடு, அந்த யெகூவோடு தேவன் இருந்ததுனால
அவன் இந்த சத்தத்தை கேட்ட உடனே என்ன செஞ்சாங்க? அந்த ஜனங்கள் 3 பிரதானிகள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். என் பட்சமா யார் இருக்கிறார்கள் என்று அவன் கேட்ட உடனே, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியமாய் பட்சத்தில் யார் இருக்கிறார்கள் என்று எகு கேட்ட உடனே இந்த 3 பேர் என்ன செய்கிறாங்க? எட்டி பார்க்குறாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த எசபேல் பயங்கரமான ஒரு பிசாசு, ஒரு பேய். ஆமென். ஜனங்களை அலக்களித்தவள், பயங்காட்டினவள், பெரிய தீர்க்கதரிசியே நடுங்க விட்டவள். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த யெகூ போய் நின்ன உடனே அவனையும் மயக்கிறதுக்கு இவ தலைக்கு மையிட்டு, கண்ணுக்கு மையிட்டு, சிங்காரிச்சு அவள் அழகுள்ளவளா அவள் காணப்படுறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த மூப்பர்களுக்கு அவன் கட்டளை இட்ட உடனே அவங்க தள்ளி விடுறாங்க. அவள் போத்துன்னு கீழே விழுந்து அவள் என்ன செய்றா? அவள் செத்து போகிறாள். அவளை மிதிச்சுட்டு இந்த யெகூ அவன் சிங்காசனத்தில் போய் உட்காரான். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அவளை மிதித்து அவளை தாண்டி அவன் போகிறான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை அடக்கம் பண்ணுன்னு சொல்கிறப்ப பார்த்தா அவளுடைய எலும்புக்கூடு, கையும் கால் மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லாத்தையும் நாய் தின்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறினது அப்படின்னு சொல்லி யெகூ சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்தால் நமக்கு எதிராக எப்படிப்பட்ட அசுத்தமான கிரியை உள்ள ஜனங்கள் எழும்பினாலும் தேவன் அவர்களை அழிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் நம்மோடு கூட அவர் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். மூன்றாவதாக யாரோடு அவர் இருப்பார்னா பக்தி வைராக்கியம் உள்ளவனோடு தேவன் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பக்தி வைராக்கியம் உள்ளவனோடு தேவன் என்ன செய்வார்? இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நான்காவதாக, ஆமென், 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் யூதா பென்யமின் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்ராயிமிலும் மனசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த வார்த்தை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுனா 8வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா ஆசா என்கிற ராஜாவை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆசா ராஜாவோடு கர்த்தர் இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். இந்த ஆசா ராஜா எப்படிப்பட்டவனாய் அவன் தேவனுடைய பட்சத்தில் அவன் இருந்தான்? தேவன் எப்படி அவனோடு கூட இருந்தான் அப்படின்னு சொன்னா, ஜனங்கள் எப்படி அவன் பட்சமாய் மாறினார்கள் அப்படின்னு சொன்னா, அவன் தேவனாகிய 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாக ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமின் தேசம் அனைத்திலும் எப்ராயிமிலும் மலதேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தில் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை என்ன செய்தான்? புதுப்பித்தான். அதாவது அக்கிரமங்களை அருவருப்புகளை அகற்றினவர்களோடு கர்த்தர் இருப்பார். அவர்கள் பட்சத்தில் ஜனங்கள் இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இந்த ராஜா அந்த அருவருப்புகளை எல்லாம் அகற்றும் பொழுது கர்த்தர் அவன் பட்சத்தில் இருக்கிறத ஜனங்கள் கண்டு கொண்டார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்களும் அவன் பட்சமாய் சேர்ப்பார்கள். சபைக்குள்ள, ஆமென், இது எங்கே இருந்தது? இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த அருவருப்பு, இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த அருவருப்பு. இது அந்த ராஜா அகற்றினான். இன்றைக்கு சபைகளுக்குள்ள அருவருப்புகள் இருக்கும், தேவையில்லாத காரியங்கள் இருக்கும், விக்கிரகங்கள் இருக்கும், பொறாமைகள், எரிச்சைகள், வேண்டாத கிரியைகள் இருக்கும். அதெல்லாம் சபை விட்டு அகற்றுறதுக்கு நம்ம கடினமாக முடிவெடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி அகற்றும் பொழுது தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறதை ஜனங்கள் கண்டு ஜனங்களும் நம் பட்சத்தில் வருவார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பலிபீடத்தை செப்பனிடுகிறான், தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறான். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரையும் தேவன் பக்கமாய் அவன் திருப்புகிறவனாய் அந்த ராஜா மாறுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அருவருப்புகளை தேசத்தை விட்டு சபை விட்டு அகற்றுகிறவர்களோடு தேவன் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. யாரோடு தேவன் இருப்பார்? அருவருப்புகளை அகற்றுகிறவர்களோடு, அருவருப்புகளை அகற்றுகிறவர்களோடு தேவன் இருப்பார். சில அருவருப்பான ஜனங்களை நம்ம விட்டு அகற்றதான் செய்யணும். ஆமென்,
ஆமென். நம்ம அதில் ப்ளீஸிங் இருந்தோன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. கடைசி 5வதாக, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், எஸ்றா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சாய்ந்திருக்க பண்ணினார். அசீரியருடைய ராஜாக்களுடைய இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சாய்ந்திருக்க பண்ணினார். மற்ற ராஜாக்கள் எல்லாரும் இந்த பக்கமாய் சாய்ந்து இருக்கணும், சபையை நோக்கி பார்க்கணும், சபைக்கு அவர்கள் இணங்கணும், சபைக்கு கீழ்ப்படியணும், சபைக்கு உதவி செய்யணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை கொண்டாடுகிறவர்களாய், அப்படின்னா ஒரு பஸ்கா. ஆமென். பஸ்கா அப்படின்னாலே விளக்குகிறது அப்படிங்கிறது அர்த்தம். தூதன் அந்த வீட்டை விட்டு விலகி போனான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ பாவத்தை விட்டு விலகணும், தேவையில்லாத காரியங்களை விட்டு விலகணும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கும் எகிப்துக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கணும். நம்மளுடைய வீட்டில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டு இருக்கணும். நம்மளுடைய நெற்றிகளிலே அவருடைய அடையாளம் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயங்களிலே அவருடைய அடையாளங்கள் இருக்க வேண்டும். நம்முடைய சபையிலே அவருடைய அடையாளங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, அந்த வித்தியாசத்தை தேவன் காண்பிக்கிறவராய் மாத்திரமல்ல, ஆமென், அந்த வித்தியாசத்தை நிமித்தம் ஜனங்களும் நம்மோடு இணைந்து கொள்வார்கள். ஏன்னா அந்த பாதுகாப்பு அவர்களுக்கும் வேணும், அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கும் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நாம் விடுதலையாக்கப்பட்டவர்கள், நாம் தனித்திருக்கிறவர்கள் என்பதை காட்டுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நாம பஸ்காவை அனுசரிக்கிறவர்களாய் மாறணும். மாசம் மாசம் நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம். அந்த கம்யூனியன் எல்லா சபைகளிலும் கொடுக்கப்படுகிற கம்யூனியன்ல ஒரு கம்யூனியனாக அது இருக்கக்கூடாது. அந்த கம்யூனியன்ல ஒரு வித்தியாசம் இருக்கணும், ஒரு மனம் திரும்புதல் இருக்கணும், ஒரு கீழ்ப்படிதல் இருக்கணும், ஒரு பரிசுத்தம் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம் பக்கமாய் ஜனங்களை திருப்புவதற்கு, ராஜாக்களை நம் பட்சமாய் திருப்புவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆமென், ஹல்லேலூயா, அவர்கள் இஸ்ரவேலி தேவனுடைய ஆலயத்தின் வேலைகளை பலப்படுத்தத்தக்கதாய், ஆமென், ஹல்லேலூயா, தேவனுடைய ஆலயத்தின் வேலைகளை யார் கவனமாய் செய்கிறாங்களோ, தேவனுடைய ஆலயத்தில் யார் ஊழியம் செய்கிறாங்களோ அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் அவங்க பட்சத்தில் கர்த்தர் இருப்பார். ஆமென், ஆமென். அவர்கள் பட்சத்தில் ஜனங்களும் நிற்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. மோசே சொல்றான், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஆண்டவராகிய தேவன் யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. ஏன்னா நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு நான் இருப்பேன். ஆமென். நான் உங்கள் மத்தியில் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, மோசையோடு இருந்தது போல, அழைக்கப்பட்டவனோடு இருந்தது போல, தெரிந்தெடுக்கப்பட்டவனோடு இருந்தது போல, ஜனங்களை நடத்துவதற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவனோடு இருந்தது போல, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருங்கப்பா, நீங்க என்னோடு கூட இருங்க. ஆண்டவரே, இந்த பாளையத்துக்குள்ள ஆண்டவரே அநேக அசுத்தங்களை, ஆண்டவரே தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற வருகிறவர்களுக்கு ஆண்டவரோடு நாங்கள் இல்லாதபடிக்கு உமக்கு பிரியமாய் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த மோசே எவ்வளவு கவனமாய் ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்துவதற்காக அவன் எத்தனித்த பொழுதெல்லாம் நீர் அவனோடு கூட இருந்து பெரிய காரியங்களை நீங்க செய்தீங்க, அவனோடு கூட இருந்தீங்க. அதனாலதான் ஆண்டவரே நீங்க அறிக்கையிட்டீங்க, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன்,
ஆமென். ஹல்லேலூயா. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று நீங்க சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவன் உங்க முகத்தையே பார்த்ததுனால, ஜனங்களுடைய முகத்தை பார்த்து ஜனங்களுக்கு ஏதுவாய் அவன் நடத்தல. ஆமென். ஹல்லேலூயா. அவன் உம்முடைய முகத்தை பார்த்து உம்முடைய ஆலோசனையின்படி ஜனங்களை நடத்தினான். அதன்படி ஆண்டவரே நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கணும்ப்பா. மோசேயோடு இருந்தது போல நீர் எங்களோடு கூட இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதை போடு இருந்தது போல, அபிஷேகிக்கப்பட்டவனோடு இருந்தது போல நீர் எங்களோடு கூட இருக்கணும். அபிஷேகிக்கப்பட்டவனோடு இருந்தது போல நீர் எங்களோடு கூட இருக்கணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அழைப்பை நாங்கள் என்றைக்கும் ஆண்டவரே உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. இந்த அபிஷேகத்தை நான் நகைச்சிடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதை கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பதான் நீங்க எங்களோடு கூட இருப்பீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி 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 என்று சொல்லுகிறேன் ஆண்டவரே. எகுவோடு இருந்தது போல என்னோடு கூட இருங்க. எகு பட்சமா ஜனங்கள் இருந்தது போல எங்களோடு கூட இருக்க பண்ணுங்க. ஆசா ராஜாவோடு இருந்தது போல எங்களோடு ஜனங்களை இருக்க பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆசா ராஜாவோடு இருந்தது போல எங்களோடு கூட இருங்க. ஜனங்கள் எல்லாம் அறிக்கையிட நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்க புளிப்பில்லாத பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறவர்களாய், எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கிறவர்களாய், நாங்க வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாய் ஜனங்களுக்கு காட்ட நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பதான் உம்முடைய தூதன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். அந்த எகிப்து தேசத்தை ஜனங்கள் எல்லாரும் அறிக்கையிட்டாங்கல்ல, இஸ்ரவேலோடு தேவன் இருக்கிறார், அவருடைய கரம் இருக்கிறது, அவருடைய விரலே இந்த காரியத்தை செய்தது என்று அறிக்கையிட்டது போல உடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை எங்களில் நீங்கள் உறுதிப்படுத்துங்க. நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி வைராக்கியமாய் நிற்க நீர் எங்களுக்கு பலன் தாருங்க. உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறேன், எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆளுகை செய்யும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட அவர் இருப்பார். ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமேன் ஹல்லேலூயா. அதனால அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவன் யார்? ஆமேன். நீங்கள் பயப்படவும் திகிலடையவும் வேண்டாம். அவர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஒரு விசை இந்த 118 சங்கீதம் 6 வசனத்தை நாம் ஒரு விசை நம்ம எல்லாரும் சொல்லலாம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆமா, எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்று போல சொல்லணும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமாம், எந்த மனுஷனும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் உங்களை அடைக்கலத்துக்குள்ளே மறைத்து பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ.